பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு எது தமிழ் தேசிய அரசியல் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல் நாம் தமிழர் கட்சி இனி அவ்வளவுதான் என்கின்ற விமர்சனத்திற்கு நமது பதில் என்ன என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். கூடுதலாக நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்கின்ற விமர்சனத்திற்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒருவர் பதில் சொன்னால் அவர் வேட்டை நாய்கள் என்று வர்ணிக்கப்படுவதனுடைய காரணம் என்ன என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக தேர்தல் முடிஞ்ச பிறகு எல்லா கட்சிகளும் விமர்சனங்களை எதிர்கொள்ளும். ஆளுங்கட்சி வெற்றி பெற்றதற்கான விமர்சனங்களை எதிர்கொள்ளும். எதிர்கட்சி நிலையில் இருக்கின்ற கட்சிகள் தோல்வியுற்றதற்கான விமர்சனங்களை எதிர்கொள்ளும். இன்னும் அடுத்தடுத்த நிலையில் உள்ள கட்சிகள் ஒவ்வொரு வகையான விமர்சனத்தை எதிர்கொள்ளும். நாம் தமிழர் கட்சி எப்பயுமே புது வகையான அல்லது புதுமையான விமர்சனத்தை எதிர்கொள்ளும். அப்படிப்பட்ட வகையில் தான் இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சி எதிர்கொண்டு நிற்கின்ற விமர்சனம் என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த காலத்தில் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 15 வருடமாக நாம் யாரை எதிர்த்து களமாடி வந்தோமோ, நாம் யாரை எதிர்த்து வலுவாக சண்டை போட்டு வந்து கொண்டு இருக்கிறோமோ, இன்னமும் யாரை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோமோ, நாம் எந்த தத்துவத்தை எதிர்த்து மிக பெரிய அளவில் போராடி கொண்டு இருக்கிறோமோ அந்த தத்துவத்தோட நாம் சரணடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அதே போல் சீமான் முன்னெடுக்கின்ற இந்த அரசியல் தமிழ் தேசிய தடத்திலிருந்து தடம் பிறண்டு விட்டது அப்படிங்கிற விமர்சனத்தையும் எதிர்கொள்கிறோம். சரி, இப்படியெல்லாம் விமர்சனம் வைக்கிறார்களே, இப்படி விமர்சனம் வைக்கிறவர்களுடைய நோக்கம் என்ன, தேவை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த விமர்சனத்தின் மீது நமது பதிலாக சொல்ல வேண்டியது. தமிழ் தேசிய அரசியல்னா என்ன? தமிழ் தேசிய அரசியல் அதாவது நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு தேசியமயமாக்கப்பட்ட ஒரு செய்திக்கு தேசியம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இங்கே இல்லை அங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் இல்லை, உலகளாவிய வரையறை இருக்குது. ஒரு மொழி பேசுகின்ற ஒரு இனத்தினுடைய மக்களினுடைய சுய நிர்ணயத்தை பாதுகாக்கின்ற ஒரு அரசியல் முன்னெடுப்புக்கு அந்த இனத்தினுடைய பெயரில் அமைந்த தேசியம் அப்படிங்கிறது தான். இப்போ தமிழ் இனத்தினுடைய சுய நிர்ணயத்தை பாதுகாக்க பொருட்டு முன்னெடுக்கின்ற நிகழ்வுகளை கொண்ட அரசியல் கட்சிக்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சி, அவ்வளோதான். இதில் அந்தந்த இடத்துக்கு இப்போ இந்த இடத்துல என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை முன்னெடுக்க வேண்டுமோ, என்ன மாதிரியான உரிமைகளை காப்பாற்ற வேண்டுமோ, என்ன மாதிரியான உரிமைகளுக்கு போராட வேண்டுமோ அதை செய்கின்றதுக்கு அந்த மாதிரியான கொள்கை வரையறைகளோடு கூடிய கட்சியை அந்த தேசியத்திற்கான கட்சியாக நம்ம முன்னெடுக்கிறோம். அதே போல தான் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் கட்சி அப்படிங்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி தெளிவான கொள்கை விளக்கத்தையும் தெளிவான செயல்பாட்டு வரவையும், இன்னும் சொல்லப்போனால் 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து என்னென்ன எப்படியெல்லாம் நாங்கள் அணுகிறோம், ஒவ்வொரு சிக்கலையும் எப்படி அணுகிறோம், என்ன மாதிரியான தீர்வுகள் என்று தெளிவாக வைக்கப்பட்டது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இது தமிழ் தேசிய தடத்திலிருந்து வெளியிலே போகிறது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப முறை தொடர்பு கொண்டேங்க, நான் ஒரு ஊடகம் வச்சுருக்கிறேன், நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன், இந்த யூடியூப் சேனலில் நான் தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறதுக்காக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன், இந்த யூடியூப் சேனலில் ரொம்ப காலமாக அவர்கிட்ட பேட்டி கேட்டேங்க, அவர் பேட்டியே கொடுக்க மாட்டேங்கிறாருங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேட்டி கொடுக்கல, நான் தமிழ் தேசிய ஊடகம் வச்சுருக்கிறேன், எனக்கு பேட்டி கொடுக்கல, அதனால் அவர் தமிழ் தேசிய அரசியலிலிருந்து விலகி போகிறார் என்ற விமர்சனத்தை நான் வைக்கிறேங்க. இப்படி ஒருத்தர் இல்லைங்க, என்னுடைய சேனல் தொடங்கும் பொழுது அவர் பேட்டி கொடுத்தாருங்க, என்னுடைய சேனலெல்லாம் வளர்த்துட்டு வந்தது அவர் தாங்க, என் சேனல் இந்த அளவுக்கு வெளியில் தெரிஞ்சதுக்கு காரணம் அவர் தாங்க, அதனால் நான் அவரை ஆதரித்து பல முறை நான் பேசியிருக்கிறேங்க. எது சேனல் சேனலை வளர்த்ததுனால நான் அவரை ஆதரித்து பேசியிருக்கிறேங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் பேட்டி கேட்டேங்க, எனக்கு கொடுக்காம இந்த ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்டுக்கு கொடுத்தாருங்க. நான் அன்றைக்கே தமிழ் தேசிய அரசியலிலிருந்து நான் ஒதுங்கி நிற்கிறேன்னு சொல்லிட்டேங்க. நான் மட்டும் ஒதுங்கி நிற்கிறலைங்க, அவரும் இப்போ ஒதுங்கி நிற்கிறாருங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, எனக்கு பேட்டி ரெகுலராக கொடுக்கலைங்க. இது ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கான வரையறை. நான் பாருங்கள், அந்த காலத்திலேருந்து நான் ஒரு பெரிய ஊடகவியலாளராக இருக்கேன். நான் இன்னும் சொல்லப்போனால் நான் வரைஞ்சேன்னா வச்சுங்களேன், அதை வச்சுட்டு இந்த ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய அளவிற்கு நான் வரையக்கூடியவர். நானும் சரி ஒரு பெரிய ஊடகவியலாளராக வரையக்கூடியவர் அப்படிங்கிற புரட்சிய சிந்தனைகளை கோடுகளாக வரையக்கூடிய திடீர்னு நானும் ஒரு ஊடகத்தை வச்சுருக்கிறேன், நானும் ரொம்ப காலமாக பேட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறேங்க, அவர் பேட்டி கொடுக்கலங்க, அதனால் அவர் தமிழ் தேசிய தடத்திலிருந்து விலகி போகிறாருங்க அப்படின்னு. நான் அதிமுகவோட கூட்டணி வைக்கலான்னு சொன்னேங்க. தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இல்லை நாம் தனித்தே போட்டின்னு சொல்கிறாருங்க.
இவர் எப்படிங்க, நான் தமிழ் தேசிய அரசியலில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் அதிமுக கட்சியில் கூட்டணி வைக்கணும்னு இருக்கிறேன், கூட்டணி வைக்கணும்னு சொல்லலான்னு இருக்கிறேன், இவர் வந்து தனித்தே போட்டின்னு சொல்கிறாருங்க, அதனால இவர் தமிழ் தேசிய அரசியலிருந்து விலகி போயிட்டாருங்க. இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியலிலிருந்து விலகி போய்விட்டது என்று சொல்லுகின்றவர்கள் வைக்கின்ற விமர்சனத்திற்கு பின்னே உள்ள காரண காரியங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு காரணத்தை வச்சுருந்தா நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே உங்களினுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, உங்களினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. அது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய அரசியல் கட்சி. அது ஒரு பெரிய அரசியல் கட்சியாக வந்துருச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கும் நாம் தமிழர் கட்சி செவிசாய்க்கவில்லை என்பதற்காக நீங்கள் வைக்கின்ற விமர்சனம்தான் அது என்பதுதான் நீங்கள் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய தடத்திலிருந்து தடம் மாறி போய்விட்டது என்று சொல்லுகின்ற விமர்சனத்திற்கு பின்னாடி நாம் சொல்லுகின்ற பதில். அடுத்து வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தலுக்கு பின்னாடி, தேர்தல் வெற்றி தோல்விக்கு பின்னாடி ஒரு வகையான விமர்சனங்களை எதிர்கொள்ளும். நாம் தமிழர் கட்சி இப்பொழுது என்ன விமர்சனமாக, ரெண்டாவது விமர்சனமாக எதிர்கொள்வதுன்னா, அவங்கவுங்க இந்த காலத்தில் நமக்கு பாச சக்தியா, நேச சக்தியா, தூய சக்தியா, தீய சக்தியா, எல்லாமுமா எல்லா வகையிலும் இருந்தவர்களெல்லாம் நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு வைக்கின்ற கேள்விகளுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி இனி அவ்வளவு தாங்க. அந்த கட்சி வந்து 8% என்கின்ற வாக்கு என்ற நிலையிலிருந்து கிட்டத்தட்ட 4% என்ற வாக்கு நிலைக்கு குறைஞ்சிருச்சு. ஒரு மாதிரி ப்ராக்ரெசிவாக வெளியில் ஏறிக்கிட்டே வந்த வாக்கு சதவீதம் திடீரென்று குறைந்து விட்டது. அதனால நாம் தமிழர் கட்சி இனி அவ்வளவு தான். அதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய முகமாக இருந்துட்டு நம்ம ஏன் இதுங்கணும், நம்ம வேற ஒரு கட்சிக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் உள்ளவர்கள் வைக்கின்ற விமர்சனம் தான் வந்து நாம் தமிழர் கட்சி இனி அவ்வளவுதான் அப்படிங்கிறது. உண்மையில் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை, இந்த மண்ணின் தேவைக்கான அரசியல் செய்கின்ற அந்த போக்கை நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற கடைக்கோடி ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து நிற்கின்ற ஒரு கட்சி. நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக, ஒரு குறுகிய கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, அல்லது 2 அல்லது 3 சீட்டுகள் கூட்டணியில் போய் பெற்றுக்கொண்டு ஒரு சாச்சுரேட்டட் அரசியல், அதாவது இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியாக இந்த மண்ணில் நின்றுவிட வேண்டும் என்ற தேவைக்காக உருவாக்கப்பட்ட கட்சி இல்லை. எப்படி வந்து கிட்டத்தட்ட ஈழத்தில் இன்னைக்கு வந்து அந்த விடுதலையை முன்னெடுத்த விடுதலை படைகள் வந்து களத்தில் இல்லாமல் இருக்குது. இருந்த பொழுதும் அந்த மண்ணின் மக்களினுடைய சுயநிர்ணய தேவைக்காக யாருமே போராடலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது, இல்லை விடுதலை புலிகள் என்கின்ற ஒரு அமைப்பு இருந்தது. அது 35 வருட காலமாக கடுமையான போராட்டத்தை நிகழ்த்தி அந்த மண்ணின் மக்களினுடைய சுயநிர்ணயத்திற்கு நேர்மையாக நின்றது. பின்னாளில் சர்வதேச கார்பரேட்டுகள் சேர்ந்து நடத்திய அந்த போரில் அந்த விடுதலை படையானது மௌனிக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு செய்தி எழுதுறாங்க இல்லையா. தனித்தமிழில் சோசலிச குடியரசு மலர்ச்சி அப்படிங்கிற இதில் வந்து யாரெல்லாம் பங்களித்தார்கள் இந்த விடுதலைக்கு என்று எழுதும் பொழுது எப்படின்னு ஒரு அமைப்பு இருந்ததுன்னு எழுதுறாங்க இல்லையா. அதே போல் இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் வந்து 2 சீட்டுக்காக ஒரு கட்சி, 4 சீட்டுக்காக ஒரு கட்சி, ஆளுங்கட்சிக்காக ஒரு கட்சி, எதிர்கட்சிக்காக ஒரு கட்சி அப்படின்னு எல்லாம் இருந்த பொழுது இந்த மண்ணின் மக்களினுடைய தேவைகள் குறித்து பேசுகின்ற ஒரு கட்சி, இந்த மண்ணின் மக்களினுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படியெல்லாம் ஒன்று இருந்துச்சா, இருக்குதான்னு கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுகின்ற ஒரு கட்சியாக இருப்பது நாம் தமிழர் கட்சி தான். ஒருத்தன் வந்து நேர்காணலில் பேசுகிறான், அவன் யாருன்னே தெரியல. அவன் என்ன சொல்கிறான்னா, 15 வருடமாக ஒரு கட்சி அப்படியே கடந்தால் அது வந்து பிணத்திற்கு சமம், தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற நாம் தமிழர் கட்சி பிணத்திற்கு சமம்னு ஒருத்தன் பேசுகிறான். அதே போல் இந்த நாம் தமிழர் கட்சியிலேயே இருந்து நான் பொறுக்கி தின்னுட்டு அங்கிட்டுக்கிட்டு இருந்துட்டு கடந்த தேர்தலில் கூட 2024 அந்த தேர்தலில் கூட நின்றுட்டு வெளியில் போன ஒருத்தன் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கூட இல்லாத கட்சிகளை எல்லாம் நீங்கள் வந்து விவாதத்திற்கு கூப்பிடாத அப்படின்னு பேசுகிறான். இந்த 2 பேரும் வந்து பேசுகிற பேச்சுகளை நான் தமிழ் தேசிய அரசியலினுடைய ஆதரவாளன், நான் தமிழ் தேசிய அரசியலை ஆதரித்து இந்த களத்தில் நிற்கிறேன்னு சொல்லுகின்ற ஒருத்தன் கூட ஏன்டா இப்படி பேசுகிறீங்கன்னு இணையதளத்தில் கேட்கவோ அல்லது இணையதளத்தில் விமர்சனத்தை வைக்கவோ, அது பேசுவது தவறு என்று பேசுவதற்கோ இவங்க இல்லை.
ஆனால் இவங்க பேசுகிறத கேட்காட்டினா நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய தடத்திலிருந்து விலகி போயிடுச்சுன்னு இவங்க எழுதுறாங்க. ஆனால் 15 வருட காலமாக நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் நிகழ்த்திய போராட்டங்கள் என்ன, ஆர்ப்பாட்டங்கள் என்ன, இந்த மண்ணின் மக்களினுடைய மனதில் நிகழ்த்திய அரசியல் மாற்று கருத்துக்கள் என்ன அப்படின்னு எல்லாம் பேசுவதற்கு இவங்களுக்கு துணிச்சல் இல்லை. அதாவது அவங்க கூட 15 வருஷமா இந்த கட்சி செயல்படாமல் இருக்கு, அதாவது இந்த கட்சியில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழலைன்னு பேசுகிறவனை கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஆனால் கூடவே இருக்கிறேன்னு அங்கங்கெல்லாம் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த கட்சியை வந்து நான் வந்து பெரிய அளவில் பாதுகாத்தேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இந்த கட்சியை நான் தான், அதுலேயும் ஒரு தம்பிக்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் அந்த கட்சியை நான் தான் உருவாக்குனேன்னெல்லாம் பேசிட்டு அவன் சொன்ன அந்த விமர்சனத்திற்கு ஒன்று கூட பதில் சொல்லலையே, நீ எல்லாம் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பிரதானப்படுகிறது. நாம் இப்போ நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதானா அப்படின்னு கேட்குறவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லுகின்ற பதில் என்னென்னா, இந்த மண்ணின் மக்களினுடைய நேர்மையை ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் சொல்லி இந்த கட்சி தாங்க இருந்துச்சு அப்படின்னு, இந்த கட்சி தாங்க இருக்குது, இது மாதிரியெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு கட்சி இருக்குது, அது இந்த கட்சி தாங்க. மண்ணின் மக்களினுடைய விடுதலை குறித்து பேசுகிறதுக்கு ஒரு கட்சி இருக்குது, அது இந்த கட்சி தாங்க. இந்த மக்களினுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு, கனிம வள சுரண்டலை தடுப்பதற்கு, டாஸ்மார்க்கை வந்து ஒழித்து கட்டுவதற்கு, இந்த தற்சார்பு பொருளாதாரம் குறித்து பேசுவதற்கு, இதுக்கெல்லாம் ஒரு கட்சி இந்த மண்ணில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிக்கிட்டு ஒரே ஒரு கட்சியை தான் சொல்லுவாங்க, அது நாம் தமிழர் கட்சி தான். 1949 ஒரு கட்சி தொடங்கப்படுது. ராபின்சன் பூங்காவில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சி தொடங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த கட்சி வந்து அதிகாரத்திற்கு வரும் பொழுது, அந்த கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து 69 அதிகாரத்துக்கு வருதுன்னு நினைக்கிறேன், 69 67 வருது. அப்போ 50லேருந்து 27 28 வருஷம் கழிச்சு தான் ஒரு கட்சி தொடங்கப்பட்டு அதிகாரத்திற்கு வருது, அதுவும் கூட்டணியோட அதிகாரத்துக்கு வருது. அப்படி ஒன்றும் வயசாகிட்டு இல்லையே நாம் தமிழர் கட்சி தொடங்கி. நாம் தமிழர் கட்சி 2009 தொடங்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சி மட்டும் நினச்சிருந்து கூட்டணியில் இருந்து கூட்டணியை வச்சு நம்ம ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும், அதிகாரத்தினுடைய உயரத்தை அடையணும்னா போன தேர்தலே நடந்திருக்கலாம், அதற்கு முன்னாடி தேர்தலே நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போயிடலாம். எப்படி 28 வருஷம் ஒரு கட்சியை வச்சிருந்து எல்லாமுமே வச்சிருந்து பொருளாதாரத்தை வச்சிருந்த ஒரு அரசியல் கட்சி கிட்டத்தட்ட 28வது வருஷத்தில் கூட்டணி வச்சு தான் அதிகாரம் என்கின்ற உயரத்தை அடைகிறது என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு என்னடா வயசாச்சு? 15 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இங்கே யாரும் தொடங்கினவங்களாகவே இருக்கிறாங்க, களப்பணி செய்கிறவங்களாகவே இருக்கிறாங்க. இன்னும் தெளிவாக மக்களை நோக்கி எமது அரசியல் சென்று கொண்டே இருக்கின்றது. இன்னும் மக்களினுடைய மனதில் நாம் தான் மாற்று என்கின்ற சிந்தனை வந்து விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. கட்டாயம் இந்த கட்சி வந்து என்ன சொல்றது, இந்த தற்காலிக பின்னடைவிலிருந்து மீண்டு எழுந்து அதிகாரம் என்கின்ற உயரத்தை அடையும். ஆனால் உங்களுடைய பசி இருக்கு இல்லையா, தேவை, அவசரமான பசி, அந்த பசிக்கு வந்து தனி மனிதனுடைய தனித்தனி பசிகளுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி தீனி போடலை அப்படிங்கிறதுக்காக இந்த விமர்சனத்தை வைப்பது மிக மிக அருவருப்பானது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு ஒரு போதை இருக்குது. என்ன போதை தெரியுமா? நேர்மையான அரசியல் கட்சியில் இருக்கிறோம் என்கின்ற போதை ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கும் கட்சியினுடைய பொறுப்பாளருக்கும் இருக்குது. அதனால நீங்கள் அதையெல்லாம் எந்த காரணம் கொண்டும் எதன் பொருட்டும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது என்று உங்களுக்கும் தெரியும், நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கும் தெரியும். அப்படிங்கிறது தான் இந்த விமர்சனத்திற்கு நாம் சொல்லுகின்ற பதில். மூணாவது, நாம் தமிழர் கட்சியினுடைய மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு நாம் வந்து பதில் சொன்னோம்னா அவர் வந்து சீமானின் வேட்டை நாய், அதனால வந்து அவர் அவுத்து விட்டோன்னே இவர் வந்து கடிச்சு விட்டுருவாரு. அப்போ ஒருத்தர் வந்து இங்கே அரசியல் கட்சி வைக்கிறாரு, அவர் வந்து இந்த மண்ணில் இந்த அரசியல் தத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறாரு. அப்போ நினைக்கும் பொழுது ஏதோ சில திருட்டு பயலுவை வந்து நம்ம வீட்டை நோக்கி வரும் பொழுது தானே வீட்டில் உள்ள ஓனர் வந்து அந்த வீட்டில் நாயாவே இருந்துட்டு போட்டோம், நாயை அவுத்து விடுவார். அப்போ திருட்டு பயலுவில் கடிக்கிறதுக்கு தானே நாய் போகுது. அப்போ நாயை விட இழிவானது திருட்டு பயதானுங்க. நாயாக இருக்கிறது என்னங்க இழிவு? ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு விசுவாசமாக அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியினுடைய தலைமை சொல்லுகின்றதை கேட்கறதுல என்ன இழிவு? இங்கேயே இருந்துக்கிட்டு இங்கேயே குளிப்படிச்சுட்டு இங்கேயே தின்னுட்டு கை கழுவும் பொழுது ஐயோ சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிற திருட்டுத்தனத்திற்கு இழிவா? இல்லை நீ செய்யறது தவறு, நீ செய்யறது திருட்டுத்தனம்னு சொல்றது வந்து இழிவா? அப்படிங்கிற கேள்விதான் சீமானினுடைய வேட்டை நாய்கள் என்று சொல்லி வைக்கின்ற விமர்சனத்துக்கு நாம் வைக்கின்ற பதில். தயவு செய்து வந்து என்னென்னா, இந்த காணொலி பதிவின் மூலமாக நாம் சொல்கிறது, இங்கே நாம் தமிழர் கட்சியின் மீது இவர்கள் கட்டமைக்கின்ற எதுவும் உண்மையில்லை.
நாம் தமிழர் கட்சியின் மீது விமர்சனமாக இவர்கள் கட்டமைக்கின்ற எதுவும் உண்மை இல்லை. இன்னும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சு போயிடும் யார் யார் எங்கே போய் சேருவதற்காக இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க, எதற்காக இந்த விமர்சனம் வைத்தார்கள், அவர்கள் அங்கே போய் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் ஐயோ ஒரு பேசி விட்டார்கள் அவர் தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் என்ன அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை வழிகாட்டிக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் தனி மனிதனுடைய தேவைகளுக்கு தீனி போட வேண்டிய எந்த பொறுப்பும் தேவையும் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். அவர்களுடைய தேவைக்கு நாம் தீனி போடுறது தான் நம்மளுடைய அரசியல் வளர்ச்சி அப்படின்னா அப்படி ஒரு வளர்ச்சி அவர்களால் கிடைக்கக்கூடிய அந்த வளர்ச்சி தேவையில்லைங்கிறது தான் அந்த விமர்சனத்துக்கு நாம் வைக்கின்ற பதில். அதே போல் நாம் தமிழர் கட்சிக்கு இன்னொன்று வயசு போயிடல, கிட்டத்தட்ட 15 வருடத்தை தான் நம்ம கடந்திருக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல கட்டாயம் தனித்து வளர்ந்து தனித்துவத்தோடு வளர்ந்து அதிகாரத்தை அடையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசிய அரசியல் என்பது இந்த விமர்சனத்தை வைக்கிற எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவர்களால் பொறுக்க முடியல அப்படிங்கிறது தான் அதற்கான பதில். அதே போல் நாம் தமிழர் கட்சியின் மீது வைக்கின்ற விமர்சனத்திற்கு நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய கட்சி, இது என்னுடைய வாழ்க்கை முறை. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கை முறை. என்னுடைய வாழ்க்கை முறையை நீ உன்னுடைய சுய தேவைக்காக நீ விமர்சிக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கை முறையை நீ குறை சொல்லும் பொழுது, அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன் பதில் சொல்லித்தான் ஆவான். என்னை பொறுத்தவரையிலையும் வேட்டை நாய்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை நான் ரொம்ப பெருமதிப்போட ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். காரணம் என்னென்னா, ஒரு திருடனாக இருக்கிறத விட ஒரு எஜமானருக்கு நன்றி உள்ள நாயாக இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுடைய விமர்சனத்தை நான் ரொம்ப பெருமையோடும் பெருமகிழ்ச்சியோடும் ஏற்கிறேன் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.